திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் படைக்கிறது நான்முகனான பிரம்மாதான். ஆனா பல்லாயிரக்கணக்கான பிரம்மாக்களை காலந்தோறும் படைக்கிறது சிவபெருமான் தான். அதனால தான் அவனை பழையோன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதே மாதிரி படைக்கப்பட்ட எல்லாத்தையும் காக்கிற தொழிலை செய்யறது திருமால். அப்படி காக்கப்படுற எல்லாமே அதுக்குரிய கால முடிவுல அழிக்கிறது சிவபெருமான் தான். கரப்பவை கருதா கருதுடை கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாணிக்கவாசகர். அதாவது ஆற்றல் இருக்கு அப்படின்னு இறைவன் தன்னோட விருப்பம் போல அழித்தல் தொழிலை செய்ய மாட்டார். ஏன்னா இறைவன் அதீதத்துல இருக்கிறவர். அதீதம் அப்படின்னா எல்லாம் கடந்த ஒரு பூரணத்துவமான நிலையில இருக்கிறவர். அதாவது அறிவு, தத்துவம், இன்பம், துன்பம், நிறை, குறை இது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கிறவர். அப்படிப்பட்ட பரம்பொருள் உயிர்கள் ஓய்வு பெற வேண்டிய காலத்தை அறிஞ்சு அப்போ மட்டும்தான் அவற்றை அழிக்கிறார். 6 வகை சமயங்களை பின்பற்றி வரும் 6 வகை சமயவாதிகளுக்கும் வீடு பேற்றை அழிக்க வல்ல ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். 6 வகை சமயங்கள், அதற்குரிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். காணாபத்தியம் என்ற சமயத்துக்கு கடவுள் கணபதி, சைவத்துக்கு சிவபெருமான், வைணவத்துக்கு விஷ்ணு, சாக்தம் என்ற சமயத்துக்கு சக்தி, கௌமாரம் என்ற சமயத்துக்கு முருகன். இப்படி வெவ்வேறு பெயர்கள்ல இறைவனை கூறி வழிபட்டாலும் அப்பெயர்கள் எல்லாத்துக்கும் இடம் தந்து நிற்கிறவரு நம்ம சிவனாகிய கிழவோன். கிழவோன் அப்படின்னா தலைவன். விண்ணோர் பகுதி கீடம் புரையும் அப்படின்னு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. அதாவது மேலே சொன்ன இந்த 6 வகை சமயத்தோருக்கும் தலைவனாக இருக்கிறவங்கள இக்கிழவனுடன், அதாவது சிவபெருமானோட ஒப்பிடும்போது தேவர் உலகத்தில் உள்ளவர்கள் கீடம் புரையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புழுவுக்கு ஒப்பானவர்கள். சிவபெருமானோட மற்ற 6 வகை சமயத்தவரை ஒப்பிடும்போது அவர்கள் புழுவுக்கு ஒப்பானவர்களாம். இதைத்தான் மாணிக்கவாசகர் தன்னோட பாடல்ல அவ்வளோ அழகா பாடியிருப்பார். முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போம் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும். 6 வகை சமயத்து 6 வகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோன். இந்த பாடல் மூலமா இறைவன் எவ்வளவு பூரணத்துவமான, எல்லாம் கடந்த நிலையான அதி தத்துவமான நிலையில இருக்காரு அப்படின்னு நம்மால உணர முடியும். இறைவன் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர், சொல்லில் அடங்காதவர். இப்படி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.